ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு அற்புதம் மற்றும் சக்தி வாய்ந்த பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா பூண்டு தான். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையலிலையும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. அப்போது இந்த பூண்டில் இருக்க பயன்களை பற்றி நிச்சயமாக நீங்களும் அதிகம் தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூண்டுல இருக்க வரலாற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது இது 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே எகிப்து மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. இதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல செரிமானத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க, அது மட்டும் இல்லாம இதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. இந்த பூண்டுல பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் விட்டமின் B6 இருக்கு. அது மட்டும் இல்லாம செலினியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு. குறிப்பா இந்த பூண்டுல இருக்கிற அலிசின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு மூலக்கூறா இருக்கு. இதனால இந்த பூண்டுல நல்ல ஒரு தனி வாசனையும் சுவையும் கொடுக்க உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. இந்த பூண்டுல இருக்க மருத்துவ பயன்கள் பார்த்தோம்னா நம்மளுடைய இதய ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் சக்கரை நோயின் ஆபத்தை குறைக்கிறதுக்கும் இந்த பூண்டு மிகவும் உதவியா இருக்கு. இது உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. அதாவது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. இந்த பூண்டை நம்ம சமையல்ல நாள்தோறும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இதை பயன்படுத்தும் போது இந்த பூண்டை அதிகமா ரொம்ப நேரம் எண்ணெயில வறுக்கக்கூடாது. அப்படி வறுக்கும்போது இதுல இருக்கிற விட்டமின் சி சத்துக்கள் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பூண்டை அதிகமா நம்ம வறுக்காம அது கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதுல இருக்கிற முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை நம்மளுடைய வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழம்புல சேர்த்துக்கலாம், சாலட் சேர்த்துக்கலாம், சூப் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி முறையிலெல்லாம் இதை பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதிக வெப்பத்தில் இதை சமைக்கக்கூடாது. குறைஞ்ச வெப்பத்தில் சமைக்கும் போது இதில் இருக்கிற முழு சத்துக்களும் கிடைக்கும். அதிகமான ஹீட்டில் இதை சமைக்கும் போது என்ன ஆகுனா பூண்டில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம உடல்ல இயற்கையாவே நல்ல பாதுகாப்பு திறன் அதிகரிக்கிறதுக்கு இந்த பூண்டை தினசரி நம்ம 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஏதாவது ஒரு வகையில நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நீங்க அதை குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை பொரியல் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா பூண்டு பால் சேர்த்து நீங்க அதை சாப்பிடலாம். வேக வச்சு பூண்டை பால்ல நல்லா வேக வச்சுட்டு நீங்க அதை தினசரி குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற தேவையில்லாத கேஸுகள் எல்லாம் வெளியேறவும் உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா நம்ம உடலை இயற்கையாகவே நல்லா பாதுகாக்கிறதுக்கு நல்ல திறன்களை அதிகரிக்க உதவியா இருக்கு. இன்னைக்கு நாம இந்த பூண்டுல இருக்க ஆரோக்கியமான நன்மைகளை பற்றியும் மருத்துவ பயன்களை பற்றியும் விரிவா பார்த்தோம். நீங்களும் தினசரி உணவுல இந்த பூண்டை சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம சாப்பிடும்போது பூண்டெல்லாம் தனியா எடுத்து ஓரம் வச்சிடாம அந்த பூண்டை சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கிறதற்கும் இந்த பூண்டு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.